வணக்கம். இன்னைக்கு நாம லால் சலாம் படத்தை பத்தி கொஞ்சம் டீப்பா பேசலாம்னு இருக்கோம். ஆமா, இப்போ ஓடிடில ரிலீஸ் ஆக போகுதுல்ல? ஆமா, அத ஒட்டி வந்த சில ஆர்டிகல்ஸ் தான் நம்ம கிட்ட போயிருக்கு. சோ இந்த படம் என்ன சொல்ல வருது, யார் யார் நடிச்சிருக்காங்க, அப்புறம் முக்கியமா ரஜினி சாரோட கேரக்டர். மொய்தீன் பாய். ஆமா, அந்த மொய்தீன் பாய், அப்புறம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க டைரக்ஷன்ல என்னென்ன சவால்கள் இருந்தது, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். சரி, ஓடிடில பாக்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? கரெக்ட். சரி, முதல்ல லால் சலாம்னா என்ன? இது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ண ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா. ஆமா, விஷ்ணு விஷால், விக்ராந்த் இவங்க 2 பேர் தான் மெயின் ரோல்ஸ். கதை முரார்பாத் அப்படின்னு ஒரு ஊர்ல நடக்குது. அது ஒரு கற்பனை கிராமம். சரி. அங்க அரசியல் காரணங்களுக்காக மத நல்லிணக்கம் கொஞ்சம் பாதிக்கப்படுது. அத பேஸ் பண்ணின கதை. ஓஹோ. இதுல ஏஆர் ரஹ்மான் மியூசிக், லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு, அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார். ஆமா, ரஜினி சார் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்றாரு மொய்தீன் பாய் கேரக்டர்ல. ஆமா, அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இதுல இந்த மத நல்லிணக்கம், ஒற்றுமை, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு ஆர்டிகல் சொல்லுது. கிரிக்கெட் விளையாட்டு இருக்கு, ஆனா அந்த விளையாட்டு எப்படி அங்க இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸ், மதம், சாதி பிரச்சனைக்குள்ள சிக்குது. அதான் மெயின் பாயிண்ட். ஆமா, திரு ஷம்ஷுத்தீன் 2 ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட போட்டி எப்படி அரசியல் ஆகுதுங்கிறது தான் கதை. அப்போ இந்த மொய்தீன் பாய் கேரக்டர் ரஜினி சாரோடது, அது சும்மா ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி இல்லாம? இல்ல, அதான் சொன்னேனே, எக்ஸ்டெண்டட் கேமியோல கதைக்குள்ள நல்லாவே வராரு. ஆமா, அந்த மத பதட்டங்களை டீல் பண்றதுல அவருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் ரெண்டுலுமே வராராம். ஆமா, ஒரு ரிவ்யூல கூட படிச்சேன், ரசிகர்களுக்கு ஒரு செம விஷுவல் ட்ரீட், அது கதைக்கும் பலம் சேர்க்குதுன்னு. நிச்சயமா, வெறும் கேமியோ தாண்டி ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குன்னு தெரியுது. இருக்கு. ஆனா படத்துக்கு பிப்ரவரி 2024ல ரிலீஸ் ஆனப்போ கொஞ்சம் கலவையான விமர்சனங்கள் தான் கிடைச்சது. ஓ, அப்படியா? ஆமா, மிக்ஸ்டு ரிவ்யூஸ். பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் அப்படி பெரிய ஹிட்னு சொல்ல முடியல, கொஞ்சம் சுமார்ன வரவேற்பு தான். அதனால மொய்தீன் பாய் கேரக்டர் பேசப்பட்டாலும் படம் துத்தமா எல்லாரையும் ஒரே மாதிரி ஈர்க்கல அப்படிங்கறது நம்ம நோட் பண்ணணும். சரி, அப்போ டைரக்ஷன் பக்கம் வருவோம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், இங்கதான் ஒரு பெரிய சிக்கல் நடந்திருக்கு போல. ஆமா, அது பெரிய விஷயம். படப்பிடிப்பு டைம்ல ஒரு ஹார்ட் டிஸ்க் மிஸ் ஆயிடுச்சாம். அடா கடவுளே! அப்போ அதுல கிட்டத்தட்ட 21 நாள் ஷூட் பண்ண காட்சிகள் மொத்தம் போச்சு. என்ன சொல்றீங்க? 21 நாளா? ஆமா, அதுலயும் முக்கியமான கிரிக்கெட் சீன்ஸ், நிறைய கேமராக்கள், நூத்துக்கணக்கான துணை நடிகர்கள் வச்சு எடுத்ததெல்லாம் அதுல அடங்கும். ஐயோ, இது கேட்கவே ஷாக்கிங்கா இருக்கே. ஐஸ்வர்யாவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, இது ஒரு பெரிய பொறுப்பற்ற தனம், ரொம்ப துரதிருஷ்டமானது அப்படின்னு. 500 துணை நடிகர்கள் 10 கேமரா வச்சு எடுத்த சீன்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு அவங்களே சொல்லிருக்காங்க. அப்புறம் எப்படி மேனேஜ் பண்ணாங்க? ரஜினி சார், விஷ்ணு விஷால் எல்லாரும் திரும்ப எடுக்கலான்னு சொல்லியும் பட்ஜெட் பிரச்சனை, டைம் பிரச்சனை எல்லாம் இருந்ததால சில ஷாட்ஸ மட்டும் வச்சு எப்படியோ எடிட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஓஹோ, இது ஒரு பெரிய சமரசம் பண்ண வேண்டியதா போச்சுன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இது கண்டிப்பா படத்தோட ஃபைனல் அவுட்புட்லயும் ரிசப்ஷன்லயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். நிச்சயமா, இவ்ளோ பெரிய சவால் நடுவுல படத்தை முடிச்சிருக்காங்க. சரி, இத்தனை பிரச்சனைகள், மிக்ஸ்டு ரிவ்யூஸ் எல்லாம் இருந்தாலும் ஒரு விமர்சனம் இந்த படத்தை மத நல்லிணக்கத்தை பத்தி பேசுற ஒரு காலத்துக்கேற்ற படம்னு சொல்லுது. சில பிரச்சார படங்கள் மாதிரி இல்லாம, ஆமா, அதாவது ஒரு பக்க சார்பா இல்லாம விஷயத்தை நேர்மையா சொல்ல முயற்சி பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அது ஒரு நல்ல விஷயம். இப்போ படம் ஓடிடிக்கு வருது. கரெக்ட். ஜூன் 6, 2025 பக்ரீத் அன்னைக்கு ரிலீஸ். சன் NXTல வருது. தமிழ்லையா? ஆமா, தமிழ்ல. அதுவும் இது ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா இருக்கலாம்னு சன் NXT சொல்லிருக்காங்க. ஓ, அப்ப தியேட்டர்ல பார்த்ததை விட கூட சீன்ஸ் இருக்குமா? இருக்கலாம். அந்த தொலைஞ்சு போன காட்சிகள் பத்தின நியூஸோட சேர்த்து பார்க்கும்போது இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா, கண்டிப்பா. இது மூலமா படத்தை இன்னும் நிறைய பேர் பார்க்க வாய்ப்பு கிடைக்கும். நிச்சயமா. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, லால் சலாம், மத நல்லிணக்கம், ஸ்போர்ட்ஸ், இது ரெண்டையும் பேஸ் பண்ணினா ஒரு டிராமா. ரஜினி சாரோட ஒரு முக்கியமான ஒரு நல்ல ரோல் இருக்கு. ஆமா, நீட்டிக்கப்பட்ட சிறப்பு தோற்றம். அப்புறம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பெரிய ப்ரொடக்ஷன் சவால்களுக்கு நடுவுல டைரக்ட் பண்ணிருக்காங்க. ரிசல்ட் மிக்ஸ்டா இருந்தாலும் பேசப்பட்ட பொருள் ரொம்ப முக்கியமானது. கரெக்ட். நீங்க ஓடிடில பாக்கும்போது இந்த கதை எப்படி இந்த ஸ்போர்ட்ஸ், சோஷியல் மெசேஜ், அப்புறம் இந்த ஸ்டார் வேல்யூ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண முயற்சி பண்ணிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, குறிப்பா அந்த ப்ரொடக்ஷன்ல நடந்த பிரச்சனைகளை மனசுல வச்சு பார்த்தா அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இந்த மத நல்லிணக்கம்ங்கிற ஐடியா
இல்ல மொய்தீன் பாய் மாதிரி ஒரு கேரக்டரோட ரோல் எந்த அளவுக்கு நமக்கு ரெலவெண்டா இருக்கு, இதெல்லாம் யோசிக்க வைக்கிற விஷயங்கள். நிச்சயமா, நல்ல பாயிண்ட். சரி, இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.